கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று யாக்கோபு 3 நாம் தியானிக்கின்றோம். இந்த 3ல நம்ம ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது பேசுகிறது, யாக்கோபு சொல்லுகின்றார், நாவை பற்றி பேசுகின்றார். நாவு சிறிதான ஒரு காரியமா இருந்தாலும், சிறிதான ஒரு அவயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிதான ஒரு பாதிப்பை அது உண்டு பண்ணும் அப்படிங்கறத பற்றி யாக்கோபு சொல்லுகின்றார். நம்மள நிறைய பேர் நம்ம சபைக்குள்ளாக வருகின்றோம், ஆனால் நாம் நாவை எப்படியாக பயன்படுத்துகிறோம்? நாவை பயன்படுத்தி நாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நம்ம அந்த காரியங்களை பேசுகிறோமா? எத்தனை பேர் நாம புறங்கூறுகின்றோம்? மற்றவர்களை பற்றி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தவறாக பேசுவது, பாஸ்டரை பற்றி தப்பா பேசுவது, மற்ற ஊழியக்காரங்களை பற்றி தப்பா பேசுவது, சபை மக்களை பற்றி தப்பா பேசுவது, அப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க ஓட்டவாய் அப்படின்ட்டு, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற மாதிரி, இல்ல மற்றவர்களை மனதை புண்படுத்துகிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிடுறது. இதை நாங்கள் ஜோக் அடிக்கிறோம், ஜோக்கா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தவறாய் பேசிவிடுகிறது. அப்போ நம்முடைய நாவை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக பேசவே கூடாது, ஜோக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு யாக்கோபு சொல்லல. நாம் பேசுகின்ற பொழுது நாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக பேசுகின்றோமா, அதனை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகின்றார், ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாம மனசுல எல்லா விதமான அசிங்கங்களையும் காய்மகாரத்தையும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம வெளியே நல்ல காரியங்களை செய்து கொண்டு நாம் ஏதோ நல்லபடியா இருக்கிறோம், பைபிள் பிரகாரமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் பைபிள்ல எல்லா இடங்களிலுமே போட்டிருக்குது. நம்முடைய இருதயம் மாறணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாங்க, வெளியே இருந்து போறது எதுவுமே நம்மளை அசிங்கப்படுத்தாது, இருதயத்துல இருந்து வர்றதுதான் நம்மளை அசிங்கப்படுத்தும் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. அப்போ நாம நம்முடைய இருதயத்தை பைபிள் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நாம் மாற வேண்டும். நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய இருதயம் மாறணும். நாம் என்ன நினைக்கின்றோம், நம்முடைய எது முக்கியத்துவமாக இருக்கிறது அது மாறணும். நம்முடைய இருதயம் மாற வேண்டும். அப்போ எல்லாமே தானா வந்துடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா காரியம் தீங்கு செய்ய இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, தசமபாகம் கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு பெரிதான ஒரு பழுவாக தெரியும். நம்முடைய இருதயம் மாறிடுச்சுன்னா இதெல்லாம் ஒரு சாதாரணமாக அப்படிதானே நம்ம நடக்கணும், அப்படிதானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம நம்முடைய இருதயத்தை மாற்றணும். நம்முடைய தினசரி தேவனிடத்துல போகின்ற பொழுது நம்முடைய அந்த ஊற்று தண்ணீர் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய இருதயமாக ஊற்று தண்ணீர் எப்படியாக இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். அடுத்தபடியா நீங்க பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல பரத்தில் இருந்து வருகிற ஞானத்தை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு வியாபாரமாக இருக்கட்டும், பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்ல சமுதாயமாக இருக்கட்டும், யார ஞானவான் சொல்லுது? முதுகுல குத்துறவன், அப்படிப்பட்டவங்களை தான் ஞானவான் சொல்லுகிறது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது, இந்த ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது எப்படியாக இருக்குமா? இணக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சமுதாயத்துல எல்லாரையும் ஒன்றாய் சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பட்சாபாதம் இல்லாமல் மாயமற்றதா இருக்கிறது. அப்ப நாம தேவனுடைய ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபிப்போம், இந்த அதிகாரத்தை தியானிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.